நண்பர்களே, இது நாள் 3. ஏன் நம்ம வாழ்க்கை பயணம்னு பேரை மாத்திட்டோம்னா, ஜிம் பயணத்தை விட வாழ்க்கை பயணம் என்ற பேர் கரெக்டாக சூட் ஆகுதுன்னு நெனச்சேன். அதனால நம்ம இந்த சீரிஸை வந்து வாழ்க்கை பயணம்னே பேர் சூட்டியாச்சு. அப்படியே நம்ம ஆட்டோ பிடிச்சு ஜிம்முக்கு போகும்போது இந்த மாரி பிரைஸ் லிஸ்ட்லாம் ஒரு பேப்பர்ல ஒட்டி முன்னாடி வச்சிருந்தாங்க. அது பார்க்க புதுசா இருந்தது. அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் தேவையில்லாம ஏதாவது சண்டை போடுவாங்க. இந்த காசு என்ன அதிகமா இருக்கு அப்படி இப்படின்ட்டு. அந்த மாரி எதுவும் தேவையில்லாத சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். சரி ஓகே நம்ம மூஞ்சி நம்மளே எடுப்போம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம நண்பர் வராததுனால அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் நம்ம ஒர்க் அவுட் போட்ட வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஏர்பாட்ஸ் வாங்கியிருந்தோம். இதான் அந்த ஏர்பாட்ஸு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சரி அப்படியே வீட்டுக்கு போகும்போது எப்பவும் போல் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நல்ல தூக்கத்தை போட்டு எழுந்தோம். அப்படியே கிளாஸ்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி போட்ட சட்டை. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் போய் உட்காந்தாச்சு. போகிற வழி ஃபுல்லாக நம்ம புதுசாக வாங்கின ஏர்பாட்ஸ்லேருந்து பாட்டு கேட்டே போனோம். பார்க்க அப்படியே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு ஆனால் நல்லா தான் இருந்தது. அப்படியே நம்ம பக்கத்தில் கிளாஸ்கிட்டேயும் வந்தாச்சு. அப்படியே ஒரு நடைப்பயணத்தை போட்டு கிளாஸ்க்கும் போயிட்டேன். ஆனால் வரப்போ வந்து செம பசி. சரி ஓகே பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்கும்போது பக்கத்துலேயே ஒரு ஷவர்மா கடை இருந்தது. சரி அங்கே போய்ட்டு ஒரு ஷவர்மா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்படியே நடந்தே போயிடலாம், பக்கத்தில் தான் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் வந்துட்டேன். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர வரையும் கூட ஃபுல்லாக பாட்டு கேட்டே தான் வந்தேன். என்னென்னு தெரில, இந்த ஏர்பாட்ஸ் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக அப்படியே பாட்டு கேட்டே வந்துட்டுருந்தோம். நம்ம வர வேண்டிய மெட்ரோ ஸ்டேஷனும் வந்தது. அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வெறுப்பாக இருந்ததுனால மொட்டை மாடிக்கு போகலான்னு போனேன். அங்கே இந்த செடியெலாம் பார்த்துட்டு பாட்டு கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சரி ஓகே அப்படியே படுத்து இந்த நாளை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த நாளையும் முடிச்சுக்கிட்டேன். நன்றி.